ஸ்ரீ மகா பைரவமே ஜெயம். ஆன்மீக உலகில் விஞ்ஞானம் கலந்திருந்தாலும் உலக மக்களின் பாதுகாவலில் காலமயத்தின் அதிபதியான காலபைரவரின் பங்கு மிகவும் போற்றி வணங்குதலுக்குரிய தெய்வீக கலை அம்சமாகும். வாழ்வின் ஒளிமயத்தினை இத்திருத்தலம் மூலமாக ஜீவித மக்களாகிய நாம் மாயையில்லா பலன் பெற்று பைரவா கடவுளின் சித்தாந்தத்தை உணர்ந்து அதன்படி வாழ்வோம். உண்மையை மறைப்பது சுலபம்தான். அதனால் பைரவத்தையும் மனிதன் மறைத்து விட்டான். உண்மையானது மறைத்தாலும் மீண்டும் மாசில்லாமல் அதிக சக்தியோடு வெளிவந்துவிடும். அவ்வாறு வெளிவந்த உண்மையை இன்றைய பைரவ சுவாமி தரிசனமும் பிரதிஷ்டைகளும் அடங்கியே ஆகும். அதாவது உண்மையை மறைக்கும் போது பயம் என்கிற பைரவம் வெளிவந்தாகும். பைரவ கடவுள் பயத்தின் அதிபதியாவார். பயமில்லாமல் பிறவியை கொச்சைப்படுத்துவது போல் பைரவத்தை இழிவு செய்பவன் பைரவரால் நிச்சயம் உணர்த்தப்படுவான். தன்னகத்திலே பைரவம் என்கிற சக்தியை வைத்திருப்பதினால் மாயையை விரட்டுவதற்காக மனிதன் முழு வேகத்தில் முயற்சி செய்யலாம். மூட நம்பிக்கை இறைவனிடத்தில் இருந்து பெறப்படவில்லை. காரணம், தன்னை அறியாதவன் இறைவன் செயல்களை செய்ய ஆசைப்பட்டு அதன் விளைவாக மூட நம்பிக்கையிலேயாவது இறைவனை காணலாம் என்கிற நட்பாசையில் தான் களமிறங்குகிறான். ஆதலால் மனித இனம் பெருங்கடலே, நீ முதலில் உன்னை உணர்ந்து கொள். நீயும் இறைவனின் வம்சமே புரிந்துகொள். அறியாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு தவறுமே உனக்கு தெரியாமலேயே பூதகரமாக மாறிவிடுகின்றது. இறைவன் ஆதிக்கத்தில் விதி என்கிற சக்திகள் உனது கண்களை தான் மறைக்கும். கண்களின் ஒளிப்பார்வையை புனிதமாக்கும். இறைவனானவர் கண்களிலேயே குடியேறிக் கொள்வார். மனிதனாக கண்களில் பார்வை செலுத்தும் போது இறைவன் மனதில் பார்வையை பதித்து விடுவார். ஆக இறைவன் பார்வை மனதிலேயே தெரிய வரும். மனம் போன போக்கிலே ஒருவன் போகிறேன் என்றே சொல்வார். உண்மையாகவே மனம் என்கிற இறைவன் பார்வையோடு விதி என்கிற மாயையை மறைத்து மனிதன் போவதையே காட்டும். அவ்வாறு போகின்ற மனிதனுக்கு சாட்சியமாகவே மனம் அமைந்து விடும். ஆகவே மனதை வேதனை செய்யாமல் வாழ்வில் இறைவனை சேர்த்து கொள்ளுங்கள்.